இல்லப்பா. இந்த உலகமே நல்லா இருக்கணும், எங்கேயும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். முதல்ல உன் பார்வையை இந்த ஏழை ஜனங்க மேல உடப்பா, அவங்க கண்ணீரை தொடப்பா. முதலியார் இங்க வர்றப்பா தான் நல்லா இருக்கணும், தன் பொண்டாட்டி குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு சொல்லி வேண்டிண்டு அவளுக்கு தேவையானது ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருவாங்க. தவிர இந்த லோக்கல் என்ன இருக்கும், அது ஏழைப்பாளைகள் க்ஷேமமா இருக்கணும் சொல்லி யாருமே வேண்டிக்கிறது இல்லை. நீங்க வேண்டிக்கிறேன், பகவான் உங்களுக்கு எந்த குறை வைக்க மாட்டான். தீர்காயுசா இருக்கணும். முருகா விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா. பச்சையா இருக்கே என்ன கீரை, நான் கொஞ்சம் கிள்ளட்டுமா? கீரைய கீரைய. நீ இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட நேரம் சரியில்லை. எப்படி இருக்கு உடம்பு? ரொம்ப தூரம் வெயிலே வந்தல்ல, சூடி ஏறி இருக்கு. ஆமா, கூட யாருமே இல்லையா? ஆய் அப்ப இல்லாத பொண்ணு அனாதையா இருக்கேன்னு நினைக்காத. நான் என் அக்காவோட தான் இருக்கேன். உனக்கு அக்கா இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சே. வருத்தப்படாத, இப்ப வந்துரும். வார வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கணும்? எடுபடி ஏதாவது செய்யட்டுமா? நீ உருப்படியா எந்த வேலையும் செய்வேன். உனக்காக வேணும்னா துவைக்கிறேன், அலசறேன், பிழியறேன், காய போடுறேன். பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கு தலைவன். நேற்று ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா, அவ கழுத்துல இருந்து தாலி அறுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பய. யாரவே சொன்னீங்க? அதான் அறுத்துக்கிட்டு போற பையன். திருடன்னா அட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே அறுப்பானா?
அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடக்கி விடுவோம் தெரியுமில்ல. அது சரிவ பாவம் ஏழை பாடைங்க தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு தங்கம் விலையேறி போச்சுன்றீர. ஏழைங்க தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும். அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு. அவன் தராதரத்துக்கு தகுந்த முடியும் வாழ வேணாமா? மூஞ்சி மூஞ்சி தராதரன்னு தராசை புடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தராதரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். அடே கல்யாணியா இப்ப துணி சுமக்கிறதே விட்டுட்டியா? தேங்காய் வியாபாரமா? இல்லைங்களே சாமி, ஐயா விட்டு தோப்புல 5 பேர் தேங்காய் திருந்தானோ அவளை அடிச்சு உதச்சி கடிச்சு விட்டு வண்டியை ஓட்டுறதுங்க சாமி கல்யாணி. அடி என் கல்யாணி கண்ணு, எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்க. உன் தோட்டத்துல இருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி. அத வாயார வாழ்த்த. அந்த கைதிய வாழ்த்ததுக்காக முதலாளி வாய் வச்சுக்கிறாரு. ஐயா அந்த வாய்க்கு வேற வேற இல்ல இருக்க பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போட்டு தின்னோம். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், பாராட்டவும் மாட்டேன், நானே வாழ்த்துறேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி. என்ன இன்னும் பையனை காங்கல? ஏண்டா போதே, ஒருவேளை ரயில் லேட்டோ? ரயில் வந்துச்சு. உனக்கு எப்படா தெரியும்? இது ரயில் சட்டமா? அறிவு கட்டவன. பின்ன எங்கடா பையனை காணோம்? சௌரியமா இருக்கங்க. ஆமா, பட்டணத்துல இருந்து இப்பதான் வர்றீங்களா? ஆமா ஆமா. பட்டணத்துல பரிச்சை படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எடுத்து கட்டிட்டீங்களா? அது எங்க வேலையாச்சு? நீங்களே செய்யுங்க சாமி. கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க. ஆமா, பட்டணத்துல என்ன இவ்வளவு மோசமா செலவு பண்றான்? ஈரமே போடுறது இல்லைங்களா? சரி, நாளையில நான் போட்டு துவைச்சு தரேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி சரி, கும்பிடுறேன் சாமி. பக்கத்தாப்புல டேஷன்ல எழுந்தர் போல இது. அதோ உள்ள வந்தானே வரப்பா. பொண்ணையா சௌக்கியமா இருக்கியாப்பா? சௌக்கியமா இருக்கும்பா. சின்னையா படிச்சு படிச்சு தரிச்சுட்டாரு. கண்ணு வைக்காதா அழுத. ஐயா செத்த இரு, திஷ்டி சுத்திட்டு உள்ள போவோம். டேய் கொண்டாடா. ஏன்பா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா? உயிரை விடுவேன், பழச விட மாட்டேன். சாஸ்திரம் பிறந்து போச்சுன்னா சரித்திரமே பிறந்து போகும் தம்பி. கொண்டாடா சுத்துற மூதேவி மூதேவி. மோர கண்டிக்கு திஷ்டி வரையா உள்ள குழந்தைக்கு சுத்துவே. வெய் 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 வெய். ரெடி பண்ண சொன்ன பண்ணியா? ஆரஞ்சு என்னாச்சு? ஆரஞ்சு 11. கணக்கமுள்ள மவன் இல்ல அறிவிட்ட அதை கேட்க. ஆரஞ்சு பழம் என்னாச்சு? பீரியா பீ. வண்டியில சௌரியமா சரியா? தவறெல்லாம் போட்டு நான் வந்து சரியா? அந்த ஊர்காட்ட வந்துச்சா? இப்பதான் நிம்மதியா இருக்கேன். வாங்க சாமி. நமஸ்காரம். வழியில பொன்னையனை பார்த்தேன். என்ன பவ்யம்! மகாபாரதத்துல தர்மரை பார்த்த மாதிரி சுத்தமான பையன். பொன்னையே உங்களுக்கு தான் பிறந்தான்னா நிச்சயமா யாருமே நம்ப மாட்டான். தப்பா நினைச்சா? உங்களுக்கும் அவனுக்கும் குணாதிசயத்துல வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட சத்தம் இருக்கு, அவங்கிட்ட சாத்தம் இருக்கு. சொல்லதான் வந்தீரா? தம்பி அப்புறம் பாத்துக்கலாம். என்ன மத்தியா சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேங்க. கோழி சண்டையெல்லாம் எப்படி நடக்குது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. விவசாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. எங்கேயும் போறது இல்லைங்க. தம்பி போய் வேலையை பாருங்க. இதை பாருங்க. வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு. நீ இன்னைக்கு முதுகுல தடவைன்னா டக்குன்னு தலையில ஏறி உட்காந்து வந்தப்ப அவங்களும் மனுஷங்க தானப்பா. அதனால தான் வீட்டுக்குள்ள விட்டுருப்பான். இல்லைன்னா மாட்டு கொட்டாயில கட்டிட மாட்டாங்க. அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அதுதான் தப்பு. ஒருத்தனை நெட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கமா படிச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படைக்கிறானே. அப்பா பார்,
இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வளர்ந்தாட அப்படி படுத்திருக்காரு. அதெல்லாம் புரியாம பேசாத. இருந்தாலும் பாரு, நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள 2 கட்சி இருந்தா எப்படிறா உருப்படுமா? போய் குளிச்சுட்டு பலம் அரைஞ்சு அப்படி போ. என்கிட்டயே பேசுறியா? வர அவன் மேல தப்பு இல்ல.